வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிப்பது குறித்து தேசிய தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த விடயம் தொடர்பில் இந்த வாரம் நடைபெறவுள்ள தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த கருத்து கணிப்புகள் மூலம் சில வேட்பாளர்களுக்கு பாதக நிலைமை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை மேற்கொள்ளும் தரப்புகள் யார் என்பது குறித்து கண்டறியும் நோக்கில் தேர்தல் ஆணைக்குழு ஆய்வு நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் அடிப்படையில் கருத்து கணிப்புகளை தடை செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்களில் நடத்தப்படும் கருத்து கணிப்புகளை ரத்து செய்வது இலகுவானது என்ற போதிலும் சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்புகளை கட்டுப்படுத்துவது சவால் மிக்கது என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் தம்முடன் கைகோர்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆய்வுக்காலம் செப்டம்பர் 21 நிறைவடையும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நகரில் நேற்று இடம்பெற்ற சர்வஜன பலயாவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். ராஜபக்சர்கள் நாட்டுக்கு எதிராக செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுக்காக அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயற்பட்டோம். எமக்கும் சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட முடியும். ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயற்படவில்லை. 2019 ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே 7 அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் பரிணாமத்தை தோற்றுவித்துள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் எதிர்வரும் மாதம் 21 நிறைவடையும். அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடவில்லை. எதிர்வரும் மாதம் 21 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். 2019 ஆண்டு தேசியத்தை முன்னிலைப்படுத்தி கோட்டாபாய ராஜபக்சவை கொண்டு வந்தோம். நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு அமைய கோட்டாபாய ராஜபக்ச செயற்படவில்லை. குடும்ப உறுப்பினர்களின் தவறான ஆலோசனைகளை பெற்று முறையற்ற வகையில் செயற்பட்டார். பின்னர் விரட்டியடிக்கப்பட்டார். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் அனைத்து தரப்பினரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொருளாதார கொள்கை தொடர்பில் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களோடு பகிரங்க விவாதத்தை மேற்கொள்ள நாங்கள் தயார். තීන්දු කරන්න පුළුවන් වෙලාව එනකම් තමයි මේ රටේ 35ක් 40ක් බලාගෙන ඉන්නේ. දැන් කිසි සැකයක් නැහැ. ඒ 35 තැපල් ඡන්දේ එනවා 4 ඊට පස්සේ එනවා. பாடசாலைகளின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இதன்படி அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதற்கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டுக்கான பாடசாலைகளின் 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் கடந்த 16 நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. மழையுடனான காலநிலையால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் நாட்டில் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி, காலி, கேகாலை, மாத்தறை, களுத்துறை, முனராக்கலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பது அவசியமாகும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நாட்களில் தசைவலி, தலைவலி, காய்ச்சல் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் 2 பொது சுகாதார பரிசோதகர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். களுத்துறை அவிட்டாவ இகலகந்த பிரதேசத்தில் எத்தாவெடுனுவெல கடலில் நீராட சென்றவர்களில் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்த டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் 4 பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று நீராட சென்றுள்ளனர். இதன்போது 2 பொது சுகாதார பரிசோதகர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். எதோப்பான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அரியணை திறனுக்கு 50% தமிழ் மக்களின் வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரியணை திறனுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 12 லட்சம் வாக்குகளில் 50% வாக்குகள் கிடைக்கும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்று வவுனியாவில் உள்ள வாடி வீட்டில் பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் வவுனியாவை சேர்ந்த சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் ரீதியாக அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்பினரும் சேர்ந்து ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு பிரதேச மட்டத்தில் மக்கள் மத்தியில் இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முன்னெடுத்து செல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாவட்டத்திலே ஒரு பாரிய அளவிலான ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடாத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் காட்டிய அந்த நல்லிணக்க செய்தியை ஆட்சியில் இருந்த எந்த ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வையோ அல்லது போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளோ இதுவரை காலமும் தீர்க்கப்படவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள், வடகிழக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தேர்தலிலே நிறுத்தப்பட்டிருக்கிற திரு அரியநேந்திரன் அவர்களையும் சங்கு சின்னத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஆகவே இந்த பிரச்சார பணிகள் வடகிழக்கிலே அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. வடகிழக்கிலே கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 50% மேற்பட்ட இந்த வாக்குகளை எடுப்பதற்கான இந்த பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு, ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது.
ஆகவே 50% மேற்பட்ட மக்கள் இதில் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக ஒரு தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதுவரை காலமும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனாதிபதிகள் தமிழ் மக்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை என்ற ஒரு செய்தி நாங்கள் சொல்லப்படுகிறது. தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரைக்கும் தமிழ் மக்கள் தெற்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிங்கள வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி. இரண்டாவதாக, சர்வதேச சமூகம் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தை முடிக்கும் போது பல நாடுகள் இந்த உதவிகளை பெற்று இந்த யுத்தத்தை முடித்து வைத்தது. யுத்தம் முடித்த பிற்பாடு தமிழ் மக்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த சர்வதேச நாடுகள் வாக்குறுதி அளித்திருந்தன. ஆனால் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 15 வருட காலமாயிருக்கிறது. சர்வதேச நாடுகளும் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இலங்கை அரசாங்கமும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகவே தமிழ் மக்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனை ஒன்று இருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படவில்லை. அதே போல் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் பிளவுபட்டிருக்கின்றவர்களை இந்த பொது வேட்பாளர் ஊடாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு நாங்கள் இது முக்கியமான ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சங்கு என்பது காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சங்கு என்பது காலத்தின் தேவை எனவும் அனைவரும் இதனை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள், இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்று. ஆகவே சங்கு ஒரு காலத்தின் பதிவு. சங்கு முழங்கடா தமிழா, ஒரு சாதனை பாடடா தமிழா என்பது கடந்த கால புரட்சி பாடல்கள். இவையெல்லாம் எங்களுக்கு இந்த காலத்தில் தேவையாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மனங்களில் அவற்றையும் பதித்து விடைபெறுகிறேன். எதிர்வரும் 5 வருடங்கள் என்பது ஒரு முக்கியமான காலம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் நாடு பாதாளத்துக்குள் சென்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நேற்று சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா பட்டாணிச்சூரில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். எதிர்வரும் 5 வருஷம் என்பது ஒரு முக்கியமான காலம். இந்த நாட்டை கோட்டாபய ராஜபக்ச அடல பாதாளத்திற்கு கொண்டு போய்விட்டார். கையேந்துகிற நாடாக நமது நாடு மாறிவிட்டது. கஷ்டப்படுகின்ற மக்கள் நிறைய வாழுகிறோம், விவசாயிகள் நிறைய வாழுகிறோம், நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய பிரச்சனை இருக்கிறது. எனவே ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசா வருகின்ற பொழுதுதான் அவரோடு நிறைய நல்ல படித்த அனுபவமுள்ள அறிவுள்ள ஆற்றல் உள்ள எத்தனை பேர் இருக்கிறார்கள். எனவே பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் சஜித் பிரேமதாசா வெல்ல வேண்டும். இந்த நாடு அதன் பிறகுதான் வெல்லும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய எழுச்சி பெறும். எங்களுடைய வறுமை, கஷ்டம், தேவைகள் நிறைவேறுவதற்கான ஒரு நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு தலைவராக சஜித் பிரேமதாசா இருக்கிறார். எனவே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த தேர்தலிலே உங்களுடைய தேர்தலாக, என்னுடைய தேர்தலாக அல்லது நமது தேர்தலாக சஜித் பிரேமதாசாவாக அவருடைய வெற்றியை நிரூபிக்கும் வரை, நிர்ணயிக்கும் வரை இது நமது தேர்தல், நமது வெற்றி, நமது எதிர்காலம், நமது மக்களுடைய எதிர்காலம் என்ற உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து தயவு செய்து நமது மக்கள் பணத்திற்காக தூரம் போய் விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏதாவது கொடுத்தால் வாங்க சொல்லுங்கள், அதை தடுக்காதீர்கள். அற்பசுப்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றியமையினாலேயே கோபம் ஏற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றுபவர்கள் மீதே அதிகமான கோபம் வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலாளர் தேசிய சங்கத்தை தலைவருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கொத்மல போண்டுலோயாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். படித்தவங்களை கொண்டு வரணும், படித்தவரை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக ஒருத்தர் படித்தவரை கொண்டு வந்தோம், இங்கேயும் படிச்சு எல்லாம் அந்த உறவு அங்கங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நமக்கு கோவராமல் இருக்குமா சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் நம்பி தானே ஓட்டு போடுறீங்க. இப்போ நம்ம ஒரு கச்சா முடிவெடுக்க வேறு விஷயம். நீங்கள் கூட்டணியாக முடிவெடுத்து எங்கிட்ட நமக்கு நல்ல நடக்குதோ போடுறது அது வேறு விஷயம். ஆனால் தனித்துவமாக போயிட்டு அதுக்கு இதுக்காக வாசிக்காக போயிட்டு
ஏற்றுக்கொள்வது இயலாது. அப்போ இதில் வந்து எங்களுக்கு நானும் சரியான மனுஷன் தான். இப்போ எனக்கும் கோவம் வரும் வந்து. ஏன்னா ஹேட்டன் குயில்வத்தை பகுதியில் மதுபான சாலைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஹேட்டன் குயில்வத்து பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்கு எதிராக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் சுமார் 1480 குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அங்கு 3 மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. இந்த மதுபான சாலைகளால் ஏற்படும் பிரச்சனைகளையே தீர்த்துக் கொள்ள முடியாதுள்ள நிலையில் மேலும் ஒரு மதுபான சாலை அவசியமில்லை என தெரிவித்து குயில்வத்தை பிரதேச மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் குயில்வத்தை பகுதியில் போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது மலேக வளர்ச்சியை மண்ணில் புதைக்காதே, லாபம் தேடும் அமைச்சர்கள் முதலாளிகள், மதுவால் பாடசாலை சமூகத்தை அளிக்காதே போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை காட்சிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பிரதேசத்தில் பாடசாலை மற்றும் ஆலயம் உள்ள நிலையில் மதுபான சாலை அமைக்கப்பட்டால் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். பாடசாலைகளுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் அருகாமையில் மதுபான சாலை அமைப்பதற்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்படுகின்றது என தெரிவித்த போராட்டக்காரர்கள் இது திட்டமிட்டு இன முறைகளையும் சமூகத்தை அளிப்பதற்கான நடவடிக்கையா என கேள்வி எழுப்பினர். எனவே மக்கள் பிரதிநிதிகள் இதனை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த விடம் முதல் இதுவரை குறித்த பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் மக்களின் போராட்டங்கள் காரணமாக அந்த நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 480 பேர் குடும்பம் தான் இருக்குது. இந்த குடும்பம் 1480 குடும்பத்துக்கு ஏற்கனவே 3 பார் இருக்குது. இது போதுமானதாக இருக்குது. இவங்க இதிலே இருக்க பிரச்சனையை மக்களால் தீர்த்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. இது இந்த நிலைமையில் இந்த டீ கப்ங்கிறது வந்து குயிலொத்தைக்கு மத்தியில் இருக்குது. பாடசாலை குழந்தைகளும் போயிட்டு வராங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இது இடையூறாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாரை போட வேணாம் அப்படின்னு நாங்கள் கடைசி வரைக்கும் போராடுவோம். ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பார் துறப்போம் என்று. இதே போல போன்ற நிலையங்கள் பகுதியில் இருக்கின்றது. அவளையும் எடுத்து காட்டியும் கூட மீண்டும் இந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் இது மாபெரும் போராட்டம் மீண்டும் தொடரும். இதுடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.